வணக்கம். இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு அண்டு நானும் ரெடி ஆகிட்டேன். பட் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா செம்ம ரெய்னிங்க. இங்கே தான் எப்போவுமே 24 மணி நேரத்தில் 20 hours மழை பெய்யுது. எப்போ பெய்யுதுன்னே சொல்ல. ஸோ வெயிட் பண்ணுறேன். மழை நின்னோடனே இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஆக்சுவலாக நான் வந்து கோகர்னாலேருந்து வீட்டுக்கு போனோம். பெங்களூர் வந்து சென்னை வரலான்னு நினச்சேன். பட் அங்கேருந்து டேரெக்ட் பஸ் இல்லை. ஸோ அங்கேருந்து கர்வார் வந்து பஸ் ஏறலான்னு நினச்சேன். பட் கர்வார் வந்தோடனே செம்ம ரெயின். ஸோ வாட் ஐ தாட் இஸ் அங்கேருந்து பனஜி வந்துடலாம். பனஜி வந்துட்டு அங்கேருந்து வில் கெட் அ பஸ் அப்படின்னு நினச்சேன். பனஜி வர்றதுக்கு செம்ம டிராஃபிக்கு. பிகாஸ் கோவாவில் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கனால செம்ம லேட் ஆகிடுச்சு. நான் 9க்கு தான் வந்தேன். இங்கே எல்லா பஸ்ஸும் க்ளோஸு. ரைட் நவ் நான் வந்து கரெக்டாக பனஜி கிட்டே இருக்கேன். இப்போ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இப்போ நைட் இங்கே தான் நான் இருக்கணும். இப்போ நைட்டு இங்கேருந்து மார்னிங் பஸ் தான் பிடிக்கணும், இல்லை இங்கே வந்துட்டோம். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோனா டூ, பட் ஐம் ஹியர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னோடய ஃபர்ஸ்ட் ஹிட்ச்ஹைக்கிங் இங்கே தான் இன் கோவா. இப்போ வந்து பிரதர் தான் எனக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. மழை வேறு பெய்யுது. நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கேன். அந்த ஹாஸ்டல் வரைக்கும் இல்லைனாலும் பாதி தூரம் வரைக்கும் ஒரு விரணி இருக்காரு. ஸோ see you. உங்களுக்கு தெரிதானே, இங்கே நான் உள்ளே இருக்கேன் கோவா உள்ள. இங்கே நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கேன். அந்த ஹாஸ்டல் உள்ளே போனோம். எனக்கு யாருமே இல்லை, பஸ்ஸும் இல்லை, இங்கே டாக்ஸியும் இல்லை. லிஃப்ட் கேட்டு தான் போகிறேன். 2-3 பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டு நான் இங்கே உள்ளே வந்திருக்கேன். பட் இங்கே வந்து கேட்டுட்ருக்கேன். பார்க்கலாம், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, பார்க்கலாம். வணக்கம். நைட்டு வந்து நான் பனஜியிலேருந்து கோவா போக வேண்டியனா எப்படியோ பனஜியில் பஸ்ஸு லேட் ஆனதுனால இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் ஆன்லைனில் ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணேன். அந்த ஹாஸ்டல் நைட்டு வந்து பஸ் இல்லாமல், டாக்ஸி இல்லாமல், ரோட்டில் போகிறவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டு கடைசியில் 3 பேரை தாண்டி, பிகாஸ் இட் வாஸ் 10 கிலோமீட்டர். ஸோ ஒருத்தரை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து எப்படி ஹாஸ்டல் வந்து சேர்ந்தேன். மழை வேறு நைட்டு. ஸோ ஃபைனலி உள்ளே வந்துட்டு நான் போய் படுத்துகிற மாட்டே ஆகிட்டேன். And this is the hostel. It's Papichulo, very famous hostel in Vegetar. இப்போ நான் வெகட்டாரில் தான் இருக்கேன். இப்போ அகெயின் நான் இன்னைக்கு நைட் I'll get a bus to go to Bangalore or tomorrow I'll do that. Because கோவா வந்தாச்சு. இதுதான் இந்த கோவாவோட பிரச்சனை. எப்படியோ நான் இழுத்து கொண்டு வந்துடுது வீட்டுக்கு போகணுன்ற எண்ணியும். Okay, I'll show you the hostel now. நம்ம இப்போ வந்து கோவாவில் சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச்சில் இருக்கோம். என்னடா சர்ச்லாம் வரான் அப்படின்னு கேட்குறீங்க. கோவானா என்ன? ரம்மு, ஜின்னு, பிராண்டி, விஸ்கி, வோட்கா, டெக்கீலா, பியரு, ப்ரீசரு, புக்கா, இதெல்லாம் தான் கோவாவா? இதை தாண்டி அழகான பீச்சஸ், அழகான நிறைய சர்ச், நிறையா சீனரி இருக்க இயற்கையோடு ஒன்றி போன இந்த கோவாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோவா வர்றதா எனக்கு பிளானே இல்லை, பட் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பார்க்கலாம் கோவாவை அப்படின்னு ஐ ஹவ் பிளான். இப்போ வந்து கோவா நான் வந்து 3rd டைம் வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் see. நான் பார்க்காத இடத்த நானும் பார்க்கணும், பார்த்த இடத்துக்கு போகக்கூடாது. லெட்ஸ் see எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இருக்குது இந்த சர்ச், சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச். இது வந்து கோவாவில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச். ஸோ இது வந்து 1603ஆம் ஆண்டு, லைக் 1603 அப்போ கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 2 தடவை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணது வந்து அரௌண்ட் 19th செஞ்சுரியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ச் அப்படியே தான் இருக்குது, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ச். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வெகட்டார் பீச்சில் இருக்கோம். அண்ட் பார்க்கிங்கில் விட்டாச்சு. இங்கே மான்சூன் சீசன்றனால கடல் ரொம்ப காற்றோடு செம்ம சீற்றமாக இருக்குது. ஸோ நீங்களே கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க.
வெகடார் பீச் வந்து நான் வராத பீச்சு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பாஹா, கேலங்கர், அர்ஜுனா, நரம்போல் இது எல்லாருமே போயிருப்பாங்க. பட் இந்த பீச்லாம் நான் வந்ததில்லை. ஸோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்களே பாருங்க. சம் பிளேஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் ராக்ஸ் என்ன மான்சூன்ன்றதுனால செம்ம காற்று, செம்ம அலையாக இருக்குது. நான் இந்த வெகடார் பீச் வழியாக இந்த எண்டுக்கு வந்தால் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே தான் ஃபோர்ட் இருக்குது, சப்போரா ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ட்டுக்கு போகலாம், ஏன்னா சுற்றிட்டு போனால் லேட் ஆகும் அப்படின்னு இப்படியே வந்தேன். வரப்போ இங்கே ஒரு ரூட் இருந்தது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கேட் இருந்து, கேட் லாக்டு. இங்கே ஒரு அவுட் போஸ்ட் இருக்குது, அவுட் போஸ்ட்டில் செக்யூரிட்டி இல்லை. என்ன பண்ணுவேன், கேட் எகிரி குதிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே போகிறோம். இந்த ரூட் ஆக்சுவலாக மேலே தான் போதான்னு கூட தெரில, இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட் இருக்குது, ரெசார்ட் போதானே. ஸோ ரெசார்ட் போனால் அப்படியே கீழே இறங்கி நம்ம சுற்றிட்டு தான் போகணும். ஃபோர்ட் போச்சுன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ், டேரெக்டாக ஃபோர்ட் போயிடலாம். இப்போ நான் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு போகிற ரூட்டுன்னு நினச்ச ஒரு ரூட்டில் வந்தேன்ல, அந்த ரூட் வந்து இங்கே ஏதோ ஒரு ரெசார்ட் ரூட் போல். ரெசார்ட் எவ்வளோ பக்கத்தில் இருப்பாரு, மேலே தான் ஃபோர்ட்டு. பட் அங்கே போக முடியாத ஒரு நிலமை. இங்கே பின்னாடி ஒரு ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு மாடலை வச்சுக்கிட்டு. தட்ஸ் இட். ஸோ அகைன் வந்த ரூட்டே திருப்பி நம்ம சுற்றிட்டு தான் போனோங்க. சப்போரா ஃபோர்ட் வந்தாச்சு. அங்கே தான் இருக்கேன், டீ குடிச்சிட்ருக்கேன். சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் சரியான ஒரு டீ பைத்தியம். இது காலையிலேருந்து ஒரு 3வது டீ. தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லலாம். டீ அண்ட் பிஸ்கெட் பெஸ்ட் காம்பினேஷன். தி சப்போரா ஃபோர்ட் அண்ட் இதான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து இந்த ரூட் வழியாக தான் வந்திருக்கோம். இது இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒத்தடி பாதமாக இருக்கும். இட்ஸ் மோர் லைக் ட்ரெக். ஸோ இப்படி வந்திருக்கோம். திஸ் இஸ் சப்போரா ரிவர். அந்த ரிவர் ஓரத்தில் தான் இந்த ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. திஸ் ஃபோர்ட் வாஸ் ஆல்சோ யூஸ்ட் யூனோ லைக் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் த ஃபோர்ட். இது வந்து ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு, அப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் இந்த ஃபோர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த 4 மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகணுன்னு நினச்சேன். அங்கே போய் என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். முன்னாடி அந்த இடம் போகிறேன்னல்ல, அதுக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4 மோஸ்ட் பாயிண்ட். அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போகணும். இந்த வழி தான். அந்த இடத்துக்கு நான் போனேன், ஆனால் அதுக்குள்ளே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஓடி வந்தேன். இங்கே மரத்தடி கூட இல்லை. இங்கே சின்னதாக ஒரு இடத்துல நின்றுருக்கேன், ஆனால் ஃபோனில் நினைத்து சியூ. இப்போ நான் வந்து வெகடார் போயிட்டு சப்போரா ஃபோர்ட் பார்த்தோம். சப்போரா ஃபோர்ட்டில் செம்ம ரெயின். நான் செம்மையாக நனைஞ்சிட்டேன். ஃபுல்லி வேட் இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கீங்க வர வழியில் பைக்கில் வந்ததுனால. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் வந்து ஒஸ்ரான் பீச். இந்த ஒஸ்ரான் பீச்சில் பாருங்க, இது அதிகமாக ஆள் இல்லை, பிகாஸ் இட்ஸ் சீசன் இல்லை, மழை பெய்யுது. நல்லா இருக்கு ஆக்சுவலாக ஒஸ்ரான் பீச். திஸ் இஸ் ஒன் ஹோட்டல் அரௌண்ட் யா, சிவா கேவ். அண்ட் சிவா கேவில் இட்ஸ் ரியலி நைஸ். கான்டினென்டல் ஃபுட்ஸ் சூப்பராக இருக்கும். ஐ saw it. வணக்கம். இப்போ வந்து நான் சியோலம் கிட்ட இருக்கேன். இங்கேருந்து நான் வந்து நரம்பூல் போயிட்டுருக்கேன். போகிற வெளில திருப்பி மழை. ஸோ ஜஸ்ட்டு இங்கே ஓரமாக பைக்கில் நின்றுட்டுருக்கேன். என்னன்னே தெரியலங்க, கோகர்நாலேருந்து கோவா எங்கே வந்தோம், நான் எங்கே போனாலும் மழை ஃபுல்லாக ஆல்ரெடி நான் நனைஞ்சிருக்கேன். திருப்பி மழை வந்து 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 சரி பேக்கில் இருக்குது, லக்கேஜ் நனைஞ்சிடக்கூடாது, ஓரமாக நின்றுருக்கேன். கைஸ், இப்போ நான் வந்து அந்த ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு ஹாப்பி பாண்டா
ஹாஸ்டலில் வந்திருக்கேன். இது வந்து ஆரம்போலில் இருக்குது. அண்ட் வி ஆர் கோயிங் இன். ஹாஸ்டல் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஹாஸ்டலில் தான் இன்றைக்கி நைட்டு நான் தூங்கிட்டு இந்த நெக்ஸ்ட் டே என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ப்ளேஸ்க்கு போக நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பிளேஸ் என்னென்னு அடுத்த ப்ளாகில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்புறம் ஐ மெட் லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ். அது எல்லாத்தையும் நீங்களும் பாருங்கள். வில் see you on next vlog.